வெல்கம் டு கங்கா ட்ரைனிங் சென்டர். நம்ம இந்த வீடியோ என்ன சார் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிபிஎஸ்சி, யூபிஎஸ்சி அண்ட் ஐபிபிஎஸ் இந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் சம்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கும், என்ன ஃபார்மில் கேட்பாங்க, அதோடைய மாடல் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். Question number 11. 11 என்ன சொல்றாங்க? A racing car going at an average speed of 108 km per hour takes 15 minutes to complete a lap on racing track. ஒரு racing track இருக்கு, அதை ஒரு lap complete பண்றதுக்கு 15 minutes டைம் தேவைப்படுது. என்ன சார் ஸ்பீட்ல போறாங்க? 108 km per hour இந்த ஸ்பீட்ல போறாங்க. ஓகே, then how much should increase its speed to complete the lap in 12 minutes? சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? 12 minutesல அந்த லாப்பை கம்ப்ளீட் பண்ணனும்னா எவ்வளவு ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணுங்கறாங்க. இன்கிரீஸ் ஆகுற ஸ்பீட் கேக்குறாங்க. சரிங்களா? என்ன ஸ்பீட்னு கேக்கல, இன்கிரீஸ் ஆகுற ஸ்பீட் நமக்கு கேக்குறாங்க. ஓகே, அப்ப டைம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல போகுது. என்ன பண்றாங்க? இத 12 மினிட்ஸ்ல போறதுக்கான என்னது ஸ்பீட் இன்கிரீஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே, நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் டைம் வச்சு ஃபார்முலா போடுறது என்ன சார் பார்த்துருப்போம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் இன்டு டைம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஓகே, இன்னும் தெரிஞ்சுக்கானது டைமும் ஸ்பீடு எப்படி சார் இருக்கும்? இன்வர்ஸா தான் இருக்கும். அப்ப ஸ்பீட் எப்படி நமக்கு இருக்கும்? இங்க 15 மினிட்ஸ் டைம் இருக்கும்போது 12 கிலோமீட்டர் ஸ்பீடா இருக்கும். இங்க என்ன நமக்கு 15 ஆ இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்ப இந்த ஸ்பீட்ல போகும்போது 15 மினிட்ஸ் பிளஸ் என்னது இந்த ஸ்பீட்ல போகும்போது 108 கிலோமீட்டர் என்ன பண்றாங்க? கவர் பண்றாங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த 12 வந்து 108 கம்ப்ளீட் ஆகுது. எவ்வளவு சார் ஆகுது? 9 ஆல மல்டிபிள் ஆகுது. மல்டிபிள் 9. ஓகேங்களா? ஓகே, அப்ப இதுல எவ்வளவு சார் நமக்கு டிஃபரன்ஸ் வருது? 3 தான் டிஃபரன்ஸ். டைம் எவ்வளவு டிஃபரன்ஸ் நமக்கு இருக்குது? 12 ல இருந்து 15 வருது. 3 தான் டிஃபரன்ஸ். அப்ப எவ்வளவு மல்டிபிள் ஆகுது நமக்கு? கிலோமீட்டர் தாக இருக்கு 9. அப்ப 3 9s கிடைக்கும் நமக்கு 27 கிடைக்கும். therefore அந்த ஸ்பீட் என்னது 27 km/h இன்கிரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 12 மினிட்ஸ்ல அந்த லாப்பை கம்ப்ளீட் பண்ணலாம். the answer is 27, third option. okay, question number 12. Two cars A and B travel from one city to another at speeds 72 km/h and 90 km/h respectively. Okay, if car B takes 1 hour lesser than car A for the journey, then what is the distance between the two cities? சரிங்களா? ஓகே, ரெண்டு சிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? P ங்கற ஒரு சிட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பண்ணலாம். Q ங்கிறது another cities. இப்போ என்ன பண்றாங்க? two cars முன்னாடி எங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க சொல்லலாம். ரெண்டுமே போலாம் சொல்லலாம். ஓகேவா? ரெண்டு என்ன சொன்னாங்க? ஈக்குவல் ஸ்பீட் கிடையாது. A ஓட ஸ்பீட் வந்து நமக்கு 72 km/h. இங்க இருந்து அங்க போகும் பாத்துக்கலாம். அப்ப இது என்னது? 72 km/h ல போகுது. அடுத்து B ங்கற கர்வஸ் சொல்றாங்க நமக்கு 90 km/h ல போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? if car B takes 1 hour lesser than car A. அதாவது கார் A வை விட கார் B என்னது 1 hour டைம் கம்மியாவே என்னது ரீச் ஆயிடும். முன்னாடியே ரீச் ஆகும். ஓகே, அப்ப டைம் பாருங்க. A ங்கற கார் சரி, B ங்கற கார். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் டைம் 72 km/h ல போகுது. இது என்னது? 90 km/h. நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்தனது டைமும் ஸ்பீட் எப்படி நமக்கு இன்வர்ஸா தான் இருக்கும். அப்புறம் நமக்கு இது 90 72 km ஸ்பீட்ல போகும். அப்ப அது 90 மினிட்ஸ் தேவைப்படுது. இங்க என்னது 90 km ஸ்பீட்ல போகும்போது நமக்கு 72 மினிட்ஸ் தேவைப்படுது. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு சார்? 18. ஓகேங்களா? ஓகே, அப்ப இதுக்கு டோட்டல் எவ்வளவு டைம் தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா 90/18. 18 என்ன கிடைச்சிருக்கு? 18. அப்ப என்ன கிடைக்கும்? 90/18 எவ்வளவு கிடைக்கும்? 5 டைம்ஸ். ஓகே, அப்ப 18 என்ன கிடைக்கும்? that is 1. ஓகே, இதை நம்ம 18 ஆல் டிவைட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்?
4 கிடைக்குங்களா ஓகே அப்ப என்னது கார் A க்கு வந்து 5 hours தேவைப்படுது and கார் B க்கு எவ்வளவு தேவைப்படுது 4 hours தேவைப்படுது அவன் சொல்றாங்க நமக்கு கார் B என்னது 1 hour lesser than கார் A சொல்றாங்க அப்ப கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் satisfy ஆகுது ஓகே அப்ப பாருங்க 72 km ஸ்பீட்ல போறாங்க எவ்வளவு டைம் 5 hours அப்ப distance equal to நம்ம என்ன பண்ணுவோம் speed into time அப்ப என்ன பண்ணுவோம் 72 into 5 இதுல யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பண்ணீங்க இதையும் யூஸ் பண்ணலாம் அதாவது 90 into 4 90 km ஸ்பீட்ல போனா அது 4 hours தேவைப்படுது 72 km போனா 5 hours அப்ப என்ன கிடைக்கும் 360 km the distance between two cities is என்னது 360 km okay question number 11 a vendor buys bananas at 12 for 50 and sells 5 for rupees 40 12 bananas 50 க்கு buy பண்ணிட்டு வாங்கிட்டு என்ன பண்றாரு 5 bananas 40 rupees க்கு sell பண்றாரு then what will be the gain கேக்குறாங்க என்ன gain அது gain உடைய percentage என்னன்னு கேக்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அவரு 12 bananas எவ்வளவு வாங்குறாரு 50 rupees வாங்குறாரு ஓகேவா ஓகே என்ன எப்படி செல் பண்றாரு 5 bananas 40 விக்கிறாரு அப்ப 1 banana பிரைஸ் எவ்வளவு ஓகே 8 ரூபாய் விக்கிறாரு சரிங்களா அப்ப 12 bananas எவ்வளவு விப்பாரு அவரு 96 rupees க்கு விப்பாரு அப்ப அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது 46 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஆனா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு 50 into 100 that is என்ன கிடைக்கும் நமக்கு 92% கிடைக்கும் ஆப்ஷன் C தான் correct answer okay next question number 12 பாருங்க sum of twice a fraction and 5 times of its reciprocal is 7 ஓகேங்களா அத என்ன பண்றாங்க ஒரு fraction இருக்குது அத என்ன பண்றாங்க fraction பண்ணலாம் x by y இந்த fraction உடைய twice 2 times of x by y plus என்ன சொல்றாங்க 5 times of reciprocal 5y by x that is என்ன சொல்றாங்க நமக்கு 7 ஓகேங்களா அப்ப என்ன 5 plus நமக்கு 7 வந்துரும் அப்ப x உம் y நமக்கு கேன்சல் ஆகாம பார்க்கணும் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணலாம்ங்க x 5 y 2 எடுக்கலாம் y 5 y 2 x 5 போட்டா நம்ம என்ன கிடைக்கும் கேன்சல் ஆகாம சார் ஈஸியா அப்ப அப்ளை பண்ணலாம் 2 into 5 by 2 plus 5 into 2 by 5 that is என்ன நமக்கு 7 கிடைக்கும் ஏனா 2 2 கேன்சல் ஆகும் இங்க 5 5 கேன்சல் அப்ப என்ன சார் fraction 5 by 2 this is our correct answer அப்ப எந்த ஒரு क्वेश्चनமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா below 30 secondsல நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா question number 13 the third term and the sixth term of AP means arithmetic progression are 19 and 37 respectively what is the 13th term அதாவது third term என்னது 19 sixth term 37 சொல்லிருக்காங்க what is the 13th term கேக்குறாங்க இப்போ third term என்ன சொல்லுவோம் a plus 2d சொல்லுவோம் ஜெனரல் நம்ம தெரியுமா சார் a plus n minus 1 d நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா அப்ப a plus 2d is நமக்கு என்ன கிடைச்சிருக்குது 19 and the sixth term சொல்றோம் that is a plus 5d is 37 அப்ப சால்வ் பண்ணா நமக்கு minus 3d equal to எவ்வளவு சார் கிடைக்கும் நமக்கு minus 18 கிடைக்கும் therefore d equal to 6 d 6 கிடைச்சிருச்சு நான் நமக்கு a என்ன பண்ணுவோம் நமக்கு a plus 12 equal to 19 therefore a equal to 7 அப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க 13th term கேக்குறாங்க அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம t13 equal to a plus 12d that is 7 plus 12 into 6 12 6 another 7 plus 72 that is 79 option A the correct answer okayla 13th term is 79 next question number 14 என்ன சொல்றாங்க the compound interest earned in 2 years at
8% per annum in rupees 4160. சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. சரிங்களா? அதுக்கு 2 இயர்ஸ்ல 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன சொல்றாங்க நமக்கு 4160 rupees கிடைச்சிருக்கு. then what is the sum of invested? இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ 8% இன்னொருறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. அப்ப 8% சொல்லுவோம் 8/100. தட் இஸ் நமக்கு 2/25 கிடைக்குமா சார்? ஓகே. அப்ப என்னது 25 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 2 rupees நமக்கு 27 கிடைக்கும். அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் 25 ஆயிருச்சுனா இன்வெஸ்ட் என்னது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும் 27 கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 2 rupees கிடைக்கும். ஓகே. என்ன சொல்றாங்க நமக்கு இங்க 2 இயர்ஸ் சொல்றாங்க. அப்ப 25 இங்க என்னது 27. அப்ப 25 வருது நமக்கு 625 27 கிடைக்கும் 729. ஓகேங்களா? இதெல்லாம் சார் நம்ம சொல்றாங்க. क्वेश्चन எல்லாம் கவனிங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் என்னது 4160. இன்ட்ரெஸ்ட் only 4160. அப்ப இது பிரின்சிபல் அமௌண்ட் இது என்னது இன்ட்ரெஸ்ட் மூலமா கிடைச்ச டோட்டல் அமௌண்ட். அப்ப எவ்வளவு சார் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு எக்ஸ்ட்ரா 104 தான் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குது 4160 இன்கிரீஸ் ஆயிருக்கு. 4160 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப இது என்ன ரீசன் இன்கிரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 104 into 40 அப்ளை பாருங்க 4160 வருமா சார்? அப்ப என்னது 65 into 40 65 into 40 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 25000 கிடைக்கும். this is our answer. option B தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னது 25000. 20000 இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல ஒன்லி என்னது இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன கிடைக்குது 4160 கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே. question number 15. the ratio of present ages of P and Q is 7/9. சரிங்களா? P and Q ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க என்னது ஏஜ் தற்போது ஏஜ் என்ன ரேஷியோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க P/Q is 7/9 இருக்கு. ஓகே. 10 years ago சரிங்களா? 10 வருடங்களுக்கு முன்ன 10 years ago the ratio of their ages was 5/7. சரிங்களா? 10 years back சரிங்களா? 10 years back ஆனது ரேஷியோ ஆகுது 2 டிகிரீஸ் எவ்வளவு ஆகுது இங்கே 2 டிகிரீஸ் ஆகுது. இது என்னது 2 டிகிரீஸ். எப்ப 10 இயர்ஸ் என்னது ரேஷியோ 2 என்னது டிகிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப 1 டிகிரீஸ் ஆகும்போது 2 டிகிரீஸ் ஆகும்போது 10 இயர். அப்ப 1 டிகிரீஸ் ஆகும்போது கிடைக்கும் 5 இருக்குமா சார்? அப்ப இங்க என்ன சொல்றாங்க நமக்கு வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் Q's present age? Q உடைய present age ன்னு கேக்குறாங்க. அப்ப Q ஓட ரேஷியோ என்னது present age ரேஷியோ 9. அப்ப 9 into 5 எவ்வளவு கிடைக்கும் 45. இதுதான் என்னது Q உடைய ஏஜ். ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். திரும்ப ஒரு சொல்ற பாருங்க P/Q ரேஷியோ சொல்றாங்க 7/9. 10 years ago 10 வருடத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 5/7 இருக்கு. அப்ப ரேஷியோ எவ்வளவு டிகிரீஸ் ஆகும் பாத்தீங்கன்னா 2 டிகிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? மேலே 2 டிகிரீஸ் ஆகுது கீழே 2 டிகிரீஸ் ஆகுது. எந்த இதுல 10 years கேப்ல. அப்ப ரேஷியோ 1 டிகிரீஸ் ஆகும்போது நமக்கு என்னது 5 ஆ இருக்கும். அப்ப ரேஷியோ மல்டிபிள் என்னது 5. அப்ப 9 into 5 45. இது Q உடைய ஏஜ். P உடைய ஏஜ் நமக்கு 35 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 35 45 இது பெர்சன்டேஜ். அப்ப 10 இயர்ஸ் க்கு வேணா கிடைக்கும். இங்க 25 இருக்கும் இங்க இருக்கும் 35. அப்ப 7/9 இங்க நமக்கு 5/7 கிடைக்கும். அப்ப ஆன்சர் இஸ் என்னது கரெக்ட் தான். ஓகேங்களா? the age of Q is 45. okay. next question 16 பாருங்க. A and B together can do a job in 12 days. சரிங்களா? A and B ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப A வும் B யும் சேர்ந்து 12 டேஸ்ல வொர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. and A can do a job in 12 days if you work alone. A மட்டும் தனியா வொர்க் பண்ணாருன்னா என்ன பண்றாங்க 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. என்ன பண்றாரு A மட்டும் வொர்க் பண்ணும்போது 20 டேஸ் டைம் தேவைப்படுது. ஓகேவா? ஓகே. how many days would B take to the job if you B மட்டும் தனியா வொர்க் பண்ணாருன்னா எவ்வளவு நாள் வொர்க் பண்ணி முடிப்பாரு அதான் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு கழிச்சு இருக்கலாமா சார்?
அப்ப என்ன சார் எடுக்கணுங்க 60 எடுக்க போலாம் அப்ப எப்படி 60 மாறுச்சு 12 into 5 12 5s are 60 20 3s are 60 ஓகேங்களா அப்ப A உடைய 1 day ஒர்க் பார்த்தா 3 B உடைய ஒர்க் பார்த்தா என்னது 5 சரி A plus ரெண்டு சேர்த்து என்னது 5 அப்ப A plus B ரெண்டு பேரும் சேர்த்து என்ன சொல்றாங்க 5 சொல்றாங்க அப்ப A எவ்வளவு சார் நமக்கு 3 plus B equal to 5 B equal to 2 இது என்னது 1 day உடைய ஒர்க் டோட்டல் ஒர்க் என்ன சார் 60 days அப்ப 60 by 2 என்ன சார் கிடைக்கும் that is 30 அப்ப A மட்டும் B மட்டும் தனியா வர்க் பண்ணும்போது 30 daysல அந்த வர்க்க கம்ப்ளீட் பண்ணிடுவார் ஓகேங்களா இந்த டைம் அண்ட் ஒர்க் சம மட்டும் நல்ல அனலைஸ் பண்ணா எல்லா சமயமும் ஈஸியாவே போட முடியும் இந்த 1 by A 1 by B ஃபார்முலா இது அப்ளை பண்ண தேவையே கிடையாது